हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயம் கிருஷ்ண நியாச யோகம். இதில் நம்ம கிருஷ்ணன் முதல்ல ரகசியமான அறிவு சொன்னார். ரகசியமான அறிவு நம்ம பிரம்ம பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்வது. நாம் ஆத்மா, பிரம்மம் கிருஷ்ணத்தை பற்றி தெரிந்து கொண்டு பிரம்மத்திடம் சரணடைவது ரகசியமான அறிவு. அதற்கடுத்து கிருஷ்ணன் மிக ரகசியமான அறிவு அப்படின்ட்டு இதை பற்றி சொன்னார்னா பரமாத்மாவிடம் சரணடைவதை பற்றி சொல்லுவோம். இப்போ கடைசியாக அர்ஜுனா, நான் உனக்கு ரகசியமான அறிவுன்னு சொல்லிட்டேன், மிக ரகசியமான அறிவு சொல்லிட்டேன். இதில் எது சரின்னு சொல்லி நீயே பார்த்து முடிவு செய்து கொள், நன்றாக சிந்தித்து செயல்பட அர்ஜுனா அப்படின்னாரு கிருஷ்ணன். அப்புறம் அர்ஜுனன் யோசிக்க தொடங்கினான். கிருஷ்ணன் இவ்வளவு சொல்லியிருக்காரு, 18 அத்தியாயம் சொல்லியிருக்காரு, எது சரி எது தவறு, எது செய்வது எது செய்யக்கூடாது என்று சிந்திக்க தொடங்கினான். கிருஷ்ணன் அர்ஜுனா கவலைப்படாத, இப்போ நான் உனக்கு ஒரு பரம ரகசியம், ரகசியத்திலே மிக 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 ரகசியமான ஒரு அறிவை பற்றி உனக்கு சொல்லப் போகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஆம், அர்ஜுனா, நான் எதற்காண்டி உனக்கு சொல்றேன்னா நான் உனக்கு, நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன், பிரியமான நண்பன். அதனால என்னுடைய அறிவுரைகளில் மிக மிக மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் கூறுகின்றேன். எதற்காண்டி உனக்கு கூறுகின்றேன் என்றால், உனது நன்மைக்காண்டி கூறுகின்றேன் அர்ஜுனா, இதை கேட்பாயாக, கேள். நான் பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது முதல்ல கேட்பதன் மூலமாக ஆரம்பிக்கின்றது. அதனால் அர்ஜுனா, நீ கேள். அது மாதிரி நம்ம பார்த்தா அர்ஜுனன் வழியை பின்பற்றக்கூடிய எவரும் எவரும் இதே ஒரு கிருஷ்ணனிடம் கேட்பதன் மூலம் இதே பலனை அடையலாம். பகவத்கீதையை கேட்பதன் மூலம் கிருஷ்ணனிடம் நேரடியாக கேட்பதற்கு முடியாவிட்டாலும், கிருஷ்ணனிடம் பரம்பரையில் குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவிடம் கேட்கும்போது கூட நமக்கு இதே பலன் கிடைக்கப் போகின்றது. இதே பலன் கிடைக்கப் போகின்றது. கிருஷ்ணன் சொல்றாரு, இரண்டாவது முறையாக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, மன்மனா பவ மத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி சத்யம் தே பிரதிஜான பிரியோ சிமே. அர்ஜுனா, எப்பொழுதும் மனதில் என்னை பற்றி நினைத்துக்கொள், என்னுடைய பக்தனாக என்னை வழிபடு, என்னை வழிபடு, எனக்கு வணக்கங்களை சமர்ப்பிப்பாய. இவ்வாறு செய்தால் என்ன செய்வாய்? மாம் ஏவேஷேசை, நீ நிச்சயமாக என்னிடம் வருவாய். இது நான் உனக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம், உனக்கு இந்த சத்தியத்தை அளிக்கின்றேன் அப்படின்னு. பிரதிஜானே, உனக்கு இந்த வாக்குறுதியை அளிக்கின்றேன் அர்ஜுனா. ஏன் அப்படின்னா நீ எனக்கு பிரியமானவன், பிரியோஸ்மி, நீ எனக்கு பிரியமானவன் என்பதால் உனக்கு அர்ஜுனா நான் உனக்கு இதை அளிக்கின்றேன். 3 விஷயமான விஷயங்கள் சொல்ல கிருஷ்ணன். நாம் நம்முடைய ஆத்மா, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். நம்மளுடைய மனம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. பக்தன் பவபத் மத்தோ, பவமத் மத்தோங்கிறது நம்முடைய உணர்ச்சி பூர்வமானது, நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்டது. ஆத்மா சம்பந்தப்பட்டது. அப்புறம் நம்ம வழிபாடு மற்றும் நமஸ்காரம் செய்வது, இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் நம்மளுடைய அந்த உடல் சம்பந்தப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்ட மற்றும் சூக்ஷ்ம சம்பந்தப்பட்டது. அந்த அஷ்டாங்கம் அப்படின்னா நம்முடைய உடலினுடைய 5 பகுதிகள், நம்முடைய தலை, 2 கரங்கள், 2 கால்கள், அப்புறம் நம்முடைய மனம், புத்தி மற்றும் அகங்காரம், சூக்ஷ்மாரியம், எல்லாமே வச்சு நம்ம பண்ணுறதுதான் நமஸ்காரம். இந்த மாதிரி என்னுடைய 3ஐயுமே அர்ஜுனா எனக்காக ஈடுபடுத்து, எனக்கு ஈடுபடுத்து அப்படின்னாரு. என்னை நோக்கி ஈடுபடுத்த, அந்த மாதிரி சமர்ப்பிப்பாய, எனக்கு சமர்ப்பிப்பாய். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக நீ என்னை அடைவாய், நீ என்னை அடைவாய். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அர்ஜுனா, அர்ஜுனா அப்படின்றது. கடைசி கிருஷ்ணன் இந்த சரமஸ்லோகம், பகவத்கீதையினுடைய சரமஸ்லோகம். பகவத்கீதையினுடைய நமக்கு கிருஷ்ணனுடைய முடிவு என்ன, யாராவது நம்ம பகவத்கீதையோட முடிவு என்னன்னு கேட்டால் அதுக்கு இந்த ஸ்லோகம் 66வது ஸ்லோகம். போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம், இன்னைக்கு அதிலிருந்து தொடரப் போகின்றோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज, அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து
என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன். நான் விடுவிக்கின்றேன். கிருஷ்ணர் வந்து இங்க வந்து பல விஷயங்கள் சொல்றாரு. இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல முதல்ல வந்து கிருஷ்ணர் சொல்றது வந்து சர்வ தர்மான் பரித்தேஜ, எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து விடு அர்ஜுனா. எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து விடு அப்படின்னு. நமக்கு இங்கேயே ஒரு சந்தேகம் உண்டு. எல்லா விதமான தர்மங்கள்லாம் என்னென்ன கிருஷ்ணன் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. நான் வந்து கிருஷ்ணன் சொல்லணும்னா மாம் ஏக்கம். ரொம்ப முக்கியமாக சொல்ல கிருஷ்ணன் ஏக்கம். கிருஷ்ணன் வந்து எப்படி மாதிரின்னு பார்த்தா வந்து இப்போ வந்து இந்த ரொம்ப பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்களே. பொசசிவ்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளை இருக்கும், ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கும்போது வந்து 2 வயசு குழந்தை இருந்தால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லாரும் எப்பயும் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். யாராவது அந்த மக்கள் வந்து பார்க்காம இருந்தால் உடனே இருக்கணும் அழுக ஆரம்பிக்கும். இன்னும் எல்லாரும் அதை பற்றி திரும்ப பார்ப்போம், மறுபடியும் சிரிச்சிட்டு பேசாம ஆகிடும். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு வந்து எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது. அவருக்கு முழு யோக்கியதை இருக்குது. அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு யோகியதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கிருஷ்ணருக்கு வந்து எல்லா யோகியதும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறாருன்னா வந்து மாம் ஏக்கம், என்னிடம் மட்டுமே சரணடை. அப்புறம் வந்து சொல்லணும், உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றேன் அப்படிங்கிறார். பயப்படாதே. 3 விஷயங்கள்: தர்மங்களை துறப்பது, சரணடைவது, எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுவது. அந்த மூன்றையும் பற்றி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லனா வந்து முதல்ல வந்து இந்த ஒரு மாயை, இந்த மாயை சக்தி வந்து என்னுடையது அர்ஜுனா அப்படிங்கிற. என்னுடைய அர்ஜுனா என்ன சொல்றேன்னா வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மாயா சக்தி அஹ், தெய்வீக குணமை அப்படிங்கிற கிருஷ்ணன் என்னுடைய ஆம், என்னுடைய இந்த இதுல இருந்து வரக்கூடிய அர்ஜுனா. என்னுடைய சக்தி மாயா சக்தி வந்து என்னுடைய சக்தி தெய்வீக குணமயி மம மாயா துரத்தியாய் அப்படிங்கிற. அது வந்து என்னுடைய இது வந்து வி- அதை வந்து உன்னால் வந்து மாயையை விட்டு வெளிவருவது வந்து மிகவும் கடினம். துரத்தியாய மாய மம மாயா, என்னுடைய மாயை துரத்தியாய ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆனா என்ன பண்றாரு? மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே, என்னிடம் சரணடையும் போது. மாம் ஏவ ஏ பிரபத்தியந்தே, சரணடையும் போது மாயையாம் ஏத்தாம் திறந்தியதை அப்படிங்க. அதை வந்து நீ வந்து எளிதில் கடந்து விடலாம், எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கிற கிருஷ்ணன். ஸோ அதான் வந்து கிருஷ்ணன் வந்து சரணடைதலை பற்றி வந்து ரொம்ப விளக்கமா சொல்றாரு. பல பல ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா விதமான தர்மங்களையும் துறப்பது. எல்லா விதமான தர்மங்களையும் துறப்பது. ஹம், நம்ம முக்கால்வாசி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தர்மம், ஒரு இல்லாட்டி ஒரு மதம், மதக் கொள்கை கடைப்பிடிப்பது வந்து எதற்காண்டி கடைப்பிடிக்கின்றோம்? இது இப்போ கடைப்பிடிக்கின்றோம்னா வந்து நமக்கு வந்து கடவுளிலிருந்து ஏதாவது தேவைப்படுகின்றது. ஏதாவது தேவைப்படுகின்றது. இல்லாட்டி வந்து ஏதாச்சும் வந்து எனக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. எனக்கு வந்து நோய் வரக்கூடாதுன்னு இருக்கு. எனக்கு செல்வங்கள் தேவைப்படுகின்றது. என்னோட மக்கள்கள், என்னோட குழந்தைகள் நன்றாக இருக்கணும் என்று தேவைப்படுகின்றது. ஹம், ஏன்னா ஏன் அவங்களுக்கு யாரும் ஒரு வேலை கிடைக்கணும் தேவைப்படுகின்றது. ஒரு ஒரு ஆம், ஏதாச்சும் ஒரு ஒரு பௌதிக இன்பம், ஒரு பௌதிக லாபத்தை வந்து தேடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஒரு தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு சுயநலம், ஒரு சுயநலம் வந்து கலந்து தான் இருக்கு. நமக்கு வந்து அதுக்காண்டி தான் நம்ம வந்து மதக் கொள்கையை பின்பற்றுகின்றோம். எல்லாமே பார்த்தா வந்து ஒரு சுயநலம் இருக்கின்றது. அந்த சுயநலம் முடிஞ்சவொடனே இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வேலையே இல்லாமல் இருக்கு. நான் வேலை வேணும்னா உடனே உடனே உனக்கு சொல்கிறாரு, நீ வந்து இந்த கடவுளுக்கு இதை பண்ணப்பா அவனுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்க. உடனே நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணி முடிச்சா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருது. ஆனால் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வந்து ஓகே கடவுளே நன்றி அப்படின்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுள் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது. அதுதான் என்னோட நிலையாக இருக்குது. அது வந்து எதற்காண்டி பண்ணுறேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய சுயநலத்திற்காண்டி செய்கின்றேன். இது வந்து நம்ம மட்டும் விதிவிலக்கு கிடையாது. தேவர்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரன் என்னாச்சுன்னா சொர்க்கலோகத்தில் இந்திரன் வந்து நரகாசுரன் வந்து அதித்தி அதித்தி வந்து இந்திரனுடைய தாய். அதித்தியுடைய அந்த ஆம், கமல், அவங்களுடைய குண்டலங்கள் அதை எடுத்துக்கொண்டு மற்றும் வருணன், வருண பகவானுடைய குடை, குடையை எடுத்துக்கொண்டு வந்து விடுகின்றான். உடனே இங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அசுரன் வந்து நரகாசுரன் வந்து அந்த மாதிரி ஒரு தேவலோகத்தில் வந்து ஒரு தேவர்களிடம் இந்த மாதிரி இரண்டு அபகரித்து கொண்டது வந்து தேவர்களுடைய இயலாமையை காண்பிக்கின்றது. உடனே இந்திரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனடியாக வந்து கிருஷ்ணரிடம் சென்று சரணடைகின்றான். கிருஷ்ணா, நீங்கள் தான் வந்து என்னை வந்து நரகாசுரனிடம் வந்து எவ்வாறாக காப்பாற்ற வேண்டும் என்று உதவி கோருகின்றான். உடனே கிருஷ்ணர் வந்து சரி என்று சத்தியபாமாவை அழைத்துக் கொண்டு நரகாசுரனை நோக்கி போரிட்டு நரகாசுரனை வதம் செய்து மீண்டும் வந்து அந்த அதித்தி தேவியிடமிருந்து அதித்தி தேவியுடைய குண்டலங்களையும் வருண பகவானுடைய குடைகளையும் எடுத்துக்கொண்டு தேவலோகத்துக்கு வருகின்றார். கிருஷ்ணன் வந்து தேவ தேவலோகத்தில் வந்து மறுபடியும் வந்து ஒப்படைக்கின்றார் இந்திரனிடம். அப்போ வந்து இந்திரன் நினைச்சிட்டு இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தார், சந்தோஷமா தான் இருந்தான்.
உடனே வந்து வெளியே வரும்போது வந்து சத்தியபாமா வந்து அங்கே இருக்க அந்த பாரிஜாத மரத்தை பார்க்கின்றார்கள் இந்திரலோகத்தில். இந்திரலோகத்தில் இருக்க பாரிஜாத மரத்தை பார்த்த உடனே வந்து சத்தியபாமா வந்து சொல்கிறாங்க, எனக்கு அந்த பாரிஜாத மரம் வேண்டும். Yes. உடனே வந்து சரி அப்படின்ட்டு வந்து உடனே கிருஷ்ணரும் அதை எடுத்துக்கொண்டு கருடன் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்றார். அப்பொழுது இந்திரன் இந்திரன் என்ன செய்கின்றான் இந்திரன் என்றால் கிருஷ்ணருக்கு எதிராக போரிடுகின்றான். கொஞ்சமாவது கிருஷ்ணருக்கு யோசித்திருக்க வேண்டும் இந்திரன். இப்போதான் நம்ம வந்து கிருஷ்ணரிடம் வந்து நரகாசுரனிடம் வந்து என்னை காப்பாற்ற முடியவில்லை, கிருஷ்ணா என்னை காப்பாற்றுங்கள் என்று சென்றோம். அப்படி சென்ற இந்திரன் ஒரு ஒரு மரம், ஒரு தேவலோகத்திலிருந்து ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது வந்து, இல்லை கிருஷ்ணா, இதை வந்து நீ இங்கிருந்து என்னிடம் எடுத்து செல்லக்கூடாது என்று போரிடுவது என்ன ஒரு முட்டாள்தனம்! எந்த ஒரு முட்டாள்தனம்! அஹ் அதுதான் வந்து நம்மளுடைய இந்திரனுடைய நிலைமையே. அதே தான் நம்மளும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சுயநலம். சுயநலம். அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த வந்து எப்போ ஏன் நம்ம வந்து தேவலோகத்தை பற்றி உயர்ந்து செல்வதில்லை அப்படின்னா வந்து தேவலோகத்தில் உள்ள நிலையே அதுதான். அதுதான் வந்து நம்ம தேவலோகத்தையும் கடந்து நம்ம வந்து ஹம், வைகுண்டம் செல்ல வேண்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய முக்காவாசி நம்மளுடைய தர்மங்கள், அஹ், நம்மளுடைய தர்மங்கள், நம்மளுடைய மத கொள்கைகள் எதற்காண்டி நான் நன்றாக இருக்க வேண்டும். அஹ், நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது. நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது தான். அந்த மாதிரி உள்ளது வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றேன்னா வந்து புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. யார் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி பௌதிகத்திலும் பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி இருக்கின்றார்களோ அர்ஜுனா, அவங்களிடம் வந்து அந்த பக்தி தொண்டு அது செய்வதற்கான உறுதி உண்டாகுவது இல்லை. அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து அனைத்தையும் திறந்து விடு, அனைத்தையும் திறந்து விடு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்பம் வந்து அந்த ஒரு உண்மையான அன்பினால் வரக்கூடிய இன்பம் இல்லை. எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவை முடிந்தவுடன் எனக்கு அந்த அன்பு சென்று விட்டது. அதுதான் இந்திரன் செய்தது. என்னோட தேவை நரகாசுரனுடைய வதம் செய்வது, வதம் செய்வது மட்டும் உடனடியாக மறுநாள் 2 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு கூட கிடையாது. உடனடியாக இந்திரன் வந்து போரிடத் தொடங்குகின்றான். அ த அது வந்து ஆனா உண்மையிலே வந்து அதுக்காண்டி வந்து நம்ம வந்து வழிபடவே கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இது கிடையாது. நமக்கு மதக் கொள்கை தேவைத்தான் படுகின்றது. அது நான் தான் கடவுள்ங்கிறது நினைக்காம வந்து நம்ம மற்றவரிடம் வந்து செல்கின்றோம். அது வந்து எதற்காண்டி சொல்லப்பட்டதுன்னா, வேதங்களுடைய மலர்ச்சொற்கள். மலர்ச்சொற்கள் எதற்காண்டி சொல்லப்பட்டதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து வேதங்களின் மீது நம்பிக்கையை கொண்டு வந்து, வேதங்களினுடைய ம் உண்மையான நோக்கம் என்னை அறிந்து கொள்வது. கிருஷ்ணர் 15ஆம் அத்தியாயத்தில சொல்றார், 15ஆம் ஸ்லோகம். அதைப் பற்றி தெரிந்து கொள்வது. ஸோ அந்த மாரி அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தர்கள் என்று கிருஷ்ணன் என்ன சொல்றார்ன்னா வந்து, அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதுமே நான் குடிகொண்டுள்ளேன் அர்ஜுனா. எப்பொழுதுமே குடிகொண்டுள்ளேன். அவர்களுடைய இதயத்தில் நானும் இருக்கின்றேன். என்னுடைய இதயத்தில் அவர்களும் இருக்கின்றார்கள். பாகவதத்தில் சொல்றார் கிருஷ்ணன். ம். கிருஷ்ண சர்வசிய சாகம் கிருதி சன்னிவஷ்ட எல்லாருடைய இதயத்திலும் வந்து நான் பரமாத்மாவாக இருந்திருக்கின்றேன். அதனால தான் அந்த பக்தி யோகம், பக்தி யோகத்தின் மூலமாக நாம் வந்து நாம் வந்து கிருஷ்ணரை வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் அதன் மூலமாக செய்வது. அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். சனாதன தர்மம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சனாதன தர்மம்ங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய நித்திய தர்மம். எப்பொழுதுமே நாம் செய்து கொண்டிருக்கிற தர்மம் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம். அங்கம். ஒரு அதனால வந்து அங்கம் வந்து நமக்கு வந்து அதற்கு பற்றி சேவை செய்வது. ஸோ, இப்ப தர்மம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கு ம் கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னாரு கிருஷ்ணன். அதுதான் சொன்னார். ஏன்னா வந்து நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன் அர்ஜுனா அப்படிங்கிற இப்ப என்ன சொல்றாரு சர்வ தர்மான் பரித்தியஜ அப்படிங்கிறார் கிருஷ்ணன். தர்மத்தை விட்டு விடு அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வந்து நமக்குள்ள வந்து ஒரு பொறுப்புகள் நமக்குள்ள பொறுப்புகள் கடமைகள் எண்ணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தர்மங்களாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து என்னுடைய நான் ஒரு ஒரு தந்தை அப்படின்னா வந்து என்னுடைய மக்களை என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை அதை பற்றி உள்ள செயல்கள். இரண்டு விதமான தர்மங்கள் இருக்கின்றன. இரண்டு விதமான தர்மங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து நமக்கு வந்து பௌதிக தர்மம், மற்றொன்று வந்து ஆன்மீக தர்மங்கள். ஆன்மீக தர்மங்கள், பௌதிக தர்மங்கள் வந்து எதனால் வருகின்றது? நான் என்னை இந்த உடலாக நினைப்பதாக வருகின்றது. நான் என்னுடைய குழந்தை என்று ஏன் நினைக்கின்றேன்? என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்டது. அதனால வந்து என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டது. அதனுடைய உடல்னால வந்து எனக்கு வந்து பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் இல்லாட்டி வந்து நான் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, ஆ வானப்பிரஸ்தா இல்லாட்டி சன்னியாசி.
அனைத்துமே வந்து பார்த்தா வந்து என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட பௌதிகத்தினுடைய ஒரு நிலை. அது சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம். அது சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம். அது வந்து உள்ள ஒரு என்னுடைய நான் ஒரு பிறந்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. நான் வந்து ஆம், இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யப்பட்டிருக்கேன். என்னுடைய நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டியிருக்கேன். என்னுடைய குடும்பத்திற்கு சேவை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து என்னன்னா சாமானிய தர்மங்கள். சாமானிய தர்மங்கள், பௌதிக தர்மங்கள், அபராதர்மம் அப்படின்னு அபராதர்மம் அப்படிங்கிறது. ஆனா வந்து நம்ம வந்து ஆத்மா, என்னுடைய உண்மை வந்து ஆத்மா. அந்த ஆத்மா அப்படிங்கும்போது வந்து எனக்கு வந்து ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஆத்மாவுடைய ஒரே அடையாளம் வந்து கிருஷ்ணனுடைய அம்சம். அதுதான் ஆத்மாவனுடைய அடையாளமே தவிர வேற எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஆத்மாவில் வந்து ஆண், பெண், அஹ், இந்தியன், தமிழன் அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே ஆத்மாவுக்கு வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆத்மாவுக்கு வந்து ஒரு தந்தை, தாய், நண்பன் எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு தர்மங்கள் அது வந்து பரவ தர்மம், விசேஷ தர்மம். அதான் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. புரிந்து கொள்ளும்போது இது அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த தர்மத்தை பற்றி புரிந்து கொண்டால் தான் நமக்கு வந்து கிருஷ்ணன் வந்து தர்மத்தை திறந்து விட அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு தர்மத்தை கிருஷ்ணன் வந்து திறந்து கொள்ள வேண்டும் என்று பௌதிக சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட தர்மத்தை திறந்து விடாருச்சுன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட தர்மமான என்னை பற்றிக்கொள் மாம் ஏக்கம் சரணம் ருஜ என்னை பற்றிக்கொள் அப்படிங்க பக்தி யோகத்தின் மூலம் என்னை பற்றிக்கொள் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அதுதான் வந்து அவர் சொல்றது. வர்ணாச தர்மம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட தர்மத்தை திறந்து கொண்டு மாம் ஏக்கம் சரணம் ருஜ என்னை பற்றிக்கொள் ஆன்மீக தர்மத்தை பற்றிக்கொள் பக்தி யோகத்தின் மூலம் என்னை பற்றிக்கொள். அந்த மாதிரி முழுக்க முழுக்க கிருஷ்ணனிடம் சரணடையும் போது வந்து பகவதம் அழகா சொல்லுது. பகவத் அழகா சொல்லுது. பௌதிக கடமைகள் அனைத்தையும் துறந்து அனைவருக்கும் அடைக்கலம் அளிக்கும் முகுந்தனின் தாமரை திருவடிகளை முழுமையாக சரணடைந்திருப்பவன் தேவர்கள், முனிவர்கள், பிற உயிரினங்கள், உறவினர்கள், நண்பர்கள், மனிதகுலம் அல்லது மறைந்த தன் முன்னோர் ஆகிய எவருக்கும் கடன்பட்டவன் அல்லன். ஏனெனில் இவ்வகையான உயிரினங்கள் அனைத்தும் பரம புருஷோத்தமனின் அம்சங்களே. அதனால் இறைவனின் சேவையில் சரணடைந்து கொண்ட ஒருவன் அத்தகையோரை தனித்தனியாக சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு வந்து நித்திய கர்மங்கள் சொல்லி பார்த்தோம். நித்திய கர்மங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து ரிஷிகளுக்கு வந்து பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து இந்த வேதங்கள் வந்தது. அந்த யாகங்கள் பண்ண வேண்டியது. அப்புறம் தேவர்களுக்கு தேவர்களுக்கு வந்து தேவர்கள் மூலமாக தான் வந்து நமக்கு சூரியன், சந்திரன் எல்லாமே வருது. அப்புறம் பித்திரர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கை இந்த உடல்லாம் கிடைச்சது. அப்புறம் வந்து மற்ற உயிரினங்கள் நம்ம மற்ற உயிரினங்களை சார்ந்தா இருக்கும். பசு வந்து பால் கொடுக்காட்டி நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம மற்ற உயிரினங்களை வந்து சார்ந்திருக்கின்றோம். அப்புறம் மற்ற மனிதர்கள் நமக்கு உறவினர்கள் எல்லாருமே இந்த 5 விதமான வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கடன்பட்டிருக்கோம்னு சொல்லி இந்த நித்திய கர்மங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தினசரி வந்து இந்த 5 பேருக்கு வந்து நம்ம வந்து கடன்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து ஒருத்தர் யார் வந்து முகுந்தனின் தாமரை திருவடிகளை திறந்திருக்காங்க கிருஷ்ணரை வந்து முழுமையாக சரணத்திற்கு மாம் ஏக்கம் சரணமல்ஜா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யாருக்குமே வந்து கடன்பட்டவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து மரத்துக்கு வந்து வேருக்கு வந்து அவங்க நீரூற்றுகின்றார்கள். மரத்துக்கு வேருக்கு நீர் ஊற்றும்போது வந்து மற்ற மரங்களுடைய கிளைகள், இலைகள் எல்லாமே வந்து ஊட்டச்சத்து பெறத்தான் போகின்றது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து என்னுடைய பாதங்களில் சரணடைந்தவர்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வந்து மரம். அந்த மரத்தினுடைய வேர் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுடைய சேவையில் சரணடைந்தவர்கள். மற்றவர்களுக்கு இலைக்கு தனியா தண்ணி ஊத்துறது, கிளைக்கு தனியா தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை. தேவையில்லை அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஆம். அந்த மாதிரி வந்து அடுத்து வந்து ஆம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் மறுபடியும் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி பலனை எதிர்பார்த்து எல்லா விதமான செயல்களையும் துறந்து துறந்து எனக்கே முழுமையாக அர்ப்பணிக்கும் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை செய்வதுடன் என்னுடைய சொந்த செல்வங்களை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றானுங்க. அந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறான் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அந்த மாதிரி இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து முழுக்க முழுக்க என்னுடைய சொத்தையே வந்து அனுபவிக்க அளவுக்கு வந்து உயர்த்தப்படுகின்றார்கள் அர்ஜுனா. உயர்த்தப்படுகின்றார்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து சொல்றாரு. ஸோ கிருஷ்ணன் வந்து சொல்றது வந்து தர்மம் மதக் கொள்கை அப்படிங்கிறத வந்து நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும். உண்மையான மதக் கொள்கைங்கிறது என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு
நிபந்தனையுமின்றி எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கடவுளை நம் சரணடைவது, அவரை வந்து நேசிப்பது, அதுதான் வந்து உண்மையான மதக் கொள்கையை தவிர நாம் வந்து மற்றபடி வந்து அந்த மாதிரி இல்லாத ஒரு மதக் கொள்கையை வந்து கிருஷ்ணன் வந்து நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னுடைய சுயநலத்திற்காண்டி இருக்கக்கூடிய மதக் கொள்கையை நிராகரிக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றேன் கிருஷ்ணன் வந்து உன்னை அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றேன் அப்படின்னு. அப்போ நான் வந்து என்ன அர்த்தம்னா வந்து எனக்கு ஏற்கனவே பாவம் இருக்கு, நான் சரணடைகின்றேன், கிருஷ்ணன் வந்து அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றேன் அப்படிங்க. கிருஷ்ணன் வந்து 7வது சொன்னார். 7வது என்ன சொன்னாருன்னா வந்து 28வது ஸ்லோகத்தில் ஏஷாம் துவந்த்வ கதம் பாவம் ஜனநாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதாக. முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்திலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டு முழுமையாக ஈடுபடுவார். இப்போ கிருஷ்ணன் 7வது தான் சொன்னார். முதல்ல வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனா, யார் ஒருத்தங்க வந்து பாவங்கள்லேருந்து முழுமையாக ஒழுக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்றாரு, மயக்கத்தின் நிலைமையிலிருந்து மாயையிலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்கின்றார்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்னுடைய பக்தி தொண்டுக்கு. இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா வந்து அனைத்து பாவ வழிகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், மாசுச்சாக பயப்படாதே அர்ச்சனா அப்படிங்கிறார். கோமுக்கள் சோகப்படாதே அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணன் வந்து ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் மறந்துடுச்சுன்னா ஏன் அப்படின்னா வந்து அனன்ய பக்தி அனன்யா சிந்தையந்தம் ஏ ஜனா பரிபாஷத்தை தேஷாம் நித்தியபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம். மகாக்ஷேமம் யாரு யார் ஒருத்தங்க என்னிடம் வந்து அனன்ய பக்தி, களங்கமற்ற பக்தி அதில் வந்து ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு வந்து நான் வந்து வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பதை காத்தும் நான் பாவிக்கின்றேன் அப்படிங்கிறார். அந்த பாவத்தை, அந்த ஒரு பாரம் அவங்களை அதை வந்து இப்போ ஒரு பாரமே வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர்களை வந்து இருப்பவற்றை காப்பாற்றி வேண்டியவற்றை கொடுத்து நான் சரணடைவதற்கு நீ பாவப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய இருக்கக்கூடிய புண்ணியத்தை நான் பாதுகாத்து உனக்கு வேண்டியவற்றையும் நானே வழங்குகின்றேன் அர்ஜுனா, நானே வழங்குகின்றேன். அந்த மாதிரி மறுபடியும் 10வது அத்தியாயம் அந்த மாதிரி எனக்கு வந்து 10வது ஸ்லோகம் எனக்கு யார் வந்து பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன், நானே வழங்குகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து தேசாம் ததத்த யுக்தானம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே ததாமி புத்தி யோகம் தம். அந்த புத்தியை நான் தான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அதனால வந்து நம்ம வந்து எந்தவித ஒரு சந்தேகத்துக்கு பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் வந்து எனக்கு பாவம் இருக்கின்றது, எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாளாக அந்த மாதிரி பாவகாரியங்கள் செய்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து நான் எப்படி கிருஷ்ணனிடம் சரணடைவது? நான் முதல்ல வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் வந்து நான் போக்கி இதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன் வந்து நான் வந்து நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன், எப்படி நான் வந்து சோப்பு வந்து நான் உபயோகிக்கின்றது, சோப்பு வச்சு நான் உபயோகிச்சா வந்து சோப்பு அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறது மாதிரி. ஏன்னா வந்து நம்ம சோப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய அந்த அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காண்டி தான். அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கிறது வந்து அது மாதிரி சரணடைவது. சரணடையும் போது வந்து கிருஷ்ணன் வந்து எந்த விதமான பாவம் செய்திருந்தாலும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன். அந்த கிருஷ்ணன் வந்து அர்ஜுனா பயப்படாதே, சர்வதன்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் தாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாம் சுச்சக. அது வந்து 2 பார்த்துட்டோம். சரண்டையும் வந்து கிருஷ்ணன் வந்து அனைத்து விதமான தர்மங்களையும் துறக்கின்றார் அப்படிங்கிறாரு, அதையும் பார்த்துட்டோம். அனைத்து விதமான பாவ வழிகளிலிருந்தும் விடுபடுகின்றேன், பாவங்களில் இருந்தாலும் நான் விடுவிக்கின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறது. முக்கியமான 3வது என்னது வந்து சரணாகதி. சரணாகதி சரணாகதிங்கிறது என்ன? கிருஷ்ணன் அந்த இதெல்லாம் சொன்னார். போன அத்தியாயத்தில் சொன்னார் எப்படி சரணடைவதுங்கிறத பற்றி அது சொல்லியிருக்காரு. மன்மனா பவ மத் பக்த மம் யாஜி மாம் நமஸ்குரு மாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மாம் ஏவேஷி அப்படின்னு சொல்லி சொன்னார். மன்மனா பவ மத் பக்த அப்படின்னார். என்னோட மனதை ஒப்படை, எனக்கு இன்னும் பக்தனாக, என்னை வழிபாடு, எனக்கு நமஸ்காரம் செய் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் சொன்னார். 4 விஷயங்கள் சொல்லிட்டார் கிருஷ்ணர். நமக்கு அதை எப்படி புரிந்து கொள்வது? அந்த அங்கங்கள், அந்த அங்கங்கள் பக்தி சரணாகதியினுடைய அங்கங்கள் என்ன? நாம் இப்போ எதை வைத்து புரிந்து கொள்ளலாம்? நான் சரணடைவதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றனா, இல்லாட்டி வந்து நான் வேறு மாதிரி சென்று கொண்டு இருக்கின்றனா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து முழுமையான சரணாகதி அடைந்த நிலையில் இல்லை.
முழுமையான சரணடைந்தவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணரை வந்து மனதை வந்து லயித்துக் கொண்டிருக்கும். நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன படிக்கட்டுகளாக நம்மளை வந்து அந்த பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம போக முடியும். சரணாகதியினுடைய அங்கங்கள் என்ன? பத்ம புராணத்தில் வந்து சரணாகதியினுடைய அங்கங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அந்த அங்கங்கள்? சரணாகதினா பக்தி தொண்டு. பக்தி தொண்டுக்கு வந்து இறுதியில் வழிநடத்திக் கொள்ளக்கூடிய மத கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது, அதுதான் வந்து சரணாகதி. அதுவும் மத கொள்கைகள் எதுக்காக இருக்கின்றன வந்து கிருஷ்ணரை சரணடைவதற்காண்டி இருக்கின்றது. அதற்கு உகந்தது இல்லாத எந்த ஒரு மத கொள்கைகளாக இருந்தாலும் சரி, தர்மங்களாக இருந்தாலும் சரி, நாம் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணர் சரணாகதியினுடைய 6 அங்கங்கள் இருக்கின்றது. 6 அங்கங்கள். என்னென்ன அந்த 6 அங்கங்கள்? அனுகூலேஷ சங்கல்ப பிரதிகூலேஷ வர்ஜனம் ரக்ஷிஷாதி விஸ்வாச கோத்ரத்வே வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. சரணாகதி 6 விதங்கள். 6 விதங்கள் என்னென்ன இருக்கு? அனுகூலியச சங்கல்ப, பக்திக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணருக்கு பிடித்தவற்றை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணருக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து பிரதிகூலியச வருஷம், பக்திக்கு பாதகமானது, கிருஷ்ணருக்கு பிடிக்காததை புறக்கணிப்பது. ரக்ஷஸ்யதி தீ ரக்ஷஸ்யதி தீதி விஸ்வாசம். விஸ்வாசம் உறுதியான நம்பிக்கை. கிருஷ்ணர் எப்பொழுதும் ரட்சிப்பார், நம்மை காப்பார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை காப்பார். கோப்திரத்வே வர்ணம் ததா, கிருஷ்ணர் தான் என்னுடைய முழுமையான பராமரிப்பாளர் மற்றும் பாதுகாவலராக ஏற்றுவது. ஆத்ம நிக்ஷேப, முழுமையான சரணாகதி. முழுமையான சரணாகதி, கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கின்றேன். நான் வந்து ஆஹ், சுதந்திரன் அல்ல, நான் பரதந்திரன். பரதந்திரன் கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கின்றேன் என்று நான் அவரிடம் முழுமையாக சரணடைவது, ஆத்மா நிலையில் சரணடைவது. கார்பண்யம், பணிவு. எனக்கு வந்து எந்த ஒரு இங்கிலீஷில் அழகாக சொல்லுங்கன்னா அட்டர் ஹெல்ப்லெஸ்னஸ். எந்த ஒரு உதவியும் இல்லை. எந்த ஒரு உதவியும் இல்லை எனக்கு. எந்த ஒரு இயலாமை, ஒரு ஆதரவற்ற இயலாமையற்ற நிலை. அந்த ஒரு நிலையில் வரக்கூடிய இந்த ஒரு பணிவு, அந்த ஒரு பணிவு, இதுதான் வந்து ஒரு 6 விதமான ஆம், அது கிருஷ்ணருக்கு வந்து அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆம், சரணாகதியினுடைய அங்கங்கள். அங்கங்கள். ஸோ எப்படி முதல்ல வந்து ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அனுகுல சங்கல்ப, பக்திக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணனின் விருப்பத்திற்கு ஏற்று விருப்பப்படுவது. இப்போ வந்து நானே வந்து ஒரு வேலைக்காரனாக இருக்கேன். அந்த வேலைக்காரனாக இருக்கும்போது வந்து என்னுடைய எஜமானர் இருக்கார். அந்த எஜமானர்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். அவர் வந்து நீ வந்து இந்த வேலையை செய்யப்பா அப்படிங்கும்போது வந்து நான் இல்லை எனக்கு அந்த வேலை பிடிக்கல, எனக்கு இந்த வேலைலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் செய்ய முடியுமா? முடியாது. நான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப சரணடைகிறேன் அப்படின்ட்டேன். அப்படி அவர்கிட்ட சரணடைகிறேன்ட்டு வந்து அவர் வந்து நீ இதை பண்ணு அப்படிங்கும்போது வந்து இல்லை இல்லை கிருஷ்ணா, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது வந்து நான் மறுபடியும் அவர்கிட்ட போய் நான் நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? முடியாது. ஏன்னா வந்து அது வந்து என்ன மாதிரினா வந்து ஒரு ஒரு காய்ந்த இலை. ஒரு காய்ந்த இலையை பார்த்தோம்னா வந்து அது வந்து சில சமயம் மேலே போகும், சில சமயம் கீழே வரும். காற்று எந்த விதமாக அடிக்கின்றதோ அதற்கு தக்க வந்து ஒரு காய்ந்த விலை வந்து எடுத்துச் செல்லப்படுகின்றது. அதே போல வந்து நாம் வந்து கிருஷ்ணருக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நாம் வந்து எவருக்கு எது பிடிக்கவில்லையோ அதை வந்து நாம் வந்து விடுவிக்க வேண்டும். விடுவிக்க வேண்டும். ம். அந்த மாதிரி பார்த்தா வந்து இப்போ வந்து ரூப கோஸ்வாமி வந்து 64 பக்தி விதமான அங்கங்கள் சொல்றாரு. அதில் வந்து அவர் வந்து 3 வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமாக சொல்றாரு. 3 விஷயங்கள். 3 விஷயங்கள் என்னென்ன 3 விஷயங்கள்னா வந்து, ஒன்று வந்து ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைவது. அடுத்து வந்து தீட்சை பெறுவது. வந்து குருவை வந்து சேவை செய்வது. வந்து நமக்கு குருவுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு நேரடியாக சேவை செய்ய முடியாது. கிருஷ்ணன் அதனால தான் என்ன சொல்றாருன்னா வந்து தத்விதி பிரணிபாத்தேன பிரபஷ் பரிப்ரஷ்னானி சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானின தத்வத தர்ஷனக. வந்து நமக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து அர்ஜுனா, நீ வந்து ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிந்து கொள். தத்விதி பிரணி பார்த்தேன. அடக்கத்துடன் அவரிடம் கேள்வி செய்து அவருக்கு தொண்டு செய். பரிபிரஷ்னேன சேவையே உபதேசியந்தி.
தே ஞானம். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து உண்மையை கண்டதுனால வந்து உனக்கு ஞானத்தை அளிப்பார்கள் அப்படிங்கிற உனக்கு ஞானத்தை அளிப்பார்கள். அதுதான் வந்து அவர் வந்து ஒரு 3 விதமான இதை வந்து சொல்றார். அதுக்கப்புறம் வந்து மீதி விஷயங்கள் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் இருப்பது, ஒரு 5 விஷயங்கள் அதுக்கப்புறம் சொல்றாரு. 5 விஷயங்கள் என்ன சொல்றேன்னா வந்து நம்ம வந்து பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுவது, பாகவதத்தை மற்றும் தினசரி வந்து வாசிப்பது, படிப்பது, ஒரு பக்தருக்கு சேவை செய்வது, அப்புறம் முக்கியமா வந்து நாமஜபம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ரூப கோஸ்வாமி வந்து அந்த பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனால வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மச்சித்த மத்கத பிராணம் போதையந்த பரஸ்பரம் கதையந்த சாமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போதையந்த பரஸ்பரம் எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு இருக்காங்களாம். மத் சித்த மத் கத பிராணம் அவருடைய கதையை பற்றி பேசிக்கிறாங்களாம். அதை பற்றி கதையை பற்றி பேசுறது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களை வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா துஷ்யந்திச்சா ரமந்திச்சா ரொம்ப ஒரு பேரின்பம், ஒரு திருப்தி, ஒரு திருப்தியும் மற்றும் ஆனந்தத்தையும் வந்து அடைகின்றார்கள். அது வந்து துருவ மகாராஜ் வந்து என்ன பண்ணுறேன்னா அவர் கோபப்பட்டு கொண்டு வருகின்றார். என் தந்தையை விட எனக்கு ஒரு பெரிய ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கார். துருவ மகாராஜுடைய கதையை வந்து நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும்போது முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முதலில் வந்து அவர் செய்வது தன்னுடைய தாயின் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கொள்வது. காட்டுக்கு செல், விஷ்ணுவிடம் வழிபடு, விஷ்ணு உனக்கு நல்வழியை காண்பார். தாயை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டார். அடுத்து வந்து நாரத முனிவர் வந்து சோதிக்கிறார். எதுக்கு எதுக்கு துருவா நீ வந்து சின்ன பையன், சின்ன பிள்ளைக்கு எதுக்கு மானம் அவமானம்லாம்? இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு 2 சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டே இருக்கும். 5 நிமிஷத்துல பார்த்தா வந்து அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ பாட்டுக்கு போய் மறுபடியும் விளையாடு அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, நீங்க வந்து இதுதான் என்னுடைய தாய் விஷ்ணுவிடம் வழிபடுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதற்கான வழியை சொல்லுங்கன்னு அதற்கு வந்து வழி சொல்கின்றார். அதற்கப்புறம் வந்து விஷ்ணுவிடம் வழிபட்டவுடன் விஷ்ணு அவர் முன் தோன்றுகின்றார். தோன்றும்போது வந்து அப்பயும் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு வந்து பக்தி சேவையில் ஈடுபடுங்கள்னு சொல்லி கேட்கிறாரே தவிர நான் உடைந்த கண்ணாடி துண்டுகளுக்கு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறார். இந்த 5 விதமான அந்த கிருஷ்ணருக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை நிராகரிப்பது. எனக்கு வந்து ராஜ்யம் வேண்டாம், அது வந்து உடைந்த கண்ணாடி துண்டுகள் பாருங்க, நான் வந்து உறுதியுடன் இருக்கின்றேன். யார் வந்து உறுதியுடன் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பக்தி சேவைக்கான திடமான உறுதி வருகின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னார். நம்ம பார்த்தப்பதான் அதை வந்து ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணருக்கு பக்திக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து பிரதிகூல்யச வர்ஜனம், பக்திக்கு தேவையில்லாதை வந்து புறக்கணிப்பது. புறக்கணிப்பது அந்த ஒரு எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி நமக்கு வந்து அந்த கிருஷ்ணனுடைய உணர்வுக்கு அதை நாம் கொண்டு சொல்லுவதில்லை, செல்லப்போவதில்லை அப்படின்றால் வந்து அதை வந்து நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும். அவருடைய அந்த விருப்பத்திற்கு எதிராக ஆசைப்படாமல் இருக்குது. நம்மளுடைய இப்போ வாழ்க்கையில் நமக்கு இல்லை. என்ன ஒரு நமக்கு கிடைச்சிருந்தாலும் சரி அது வந்து நம்ம போன கர்மங்களினுடைய பல கடந்த கால கர்மங்களினுடைய விளைவுகள். அதுதான் நம்மளுடைய நண்பங்கள்னாலும் சரி, துன்பங்கள்னாலும் சரி. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய நிலைகள். ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து நம்மளுடைய இச்சையின்படி தான் நடக்கின்றது அப்படின்னு அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்றுக்கொண்டு அதுக்கு பாதகமான அதை வந்து நாம் வந்து நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும். 3 விதமான விஷயங்களை வந்து கிருஷ்ணர் வந்து நிராகரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து காம, குரோதம், லோபம். காமம், குரோதம் மற்றும் லோபம் அர்ஜுனா, இது வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நரகா, நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய 3 வழிகள். த்ரிவிதாம் நரகா ஷேதாம் அப்படிங்கிற நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய 3 வழிகள் அர்ஜுனா. அதை வந்து எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்க வேண்டும் அப்படிங்க. இது 3மே வந்து நமக்கு வந்து சரணாகதிக்கு வந்து எதிர்மறையானது. எதிர்மறையானது. எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தாலும் சரி, கோபம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஒரு எனக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் சரி, அதை வந்து நாம வந்து ம், எனக்கு என்னை வந்து சரணடையவே விடாது. அதை வந்து நிராகரிக்க வேண்டும். அதனால வந்து நமக்கு வந்து பிரபுபதான நமக்கு வந்து 4 விஷயங்களை தவிர்க்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இன்னும் 4 விஷயங்கள். ஆம், தி- போதைப் பொருட்களை ஏற்பது, தேவையற்ற தகாத உறவு, சூதாடுவது மற்றும் மாமிசம் உண்பது. 4 விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு. இப்ப பிரகலாத் மகாராஜ் வந்து சிறந்த உதாரணம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அவருடைய ஆசிரியர்கள் வந்தோடனே வந்து அவருடைய தந்தை வந்து அவருடைய ஆசிரியர்கள் வந்து ஒப்படைக்கின்றார் சந்தா மற்றும் அமர்கா. அவங்க என்ன சொல்றேன்னா வந்து
என்னுடைய பையனை வந்து எப்படியாவது என்னை போல ஒரு அசுரனாக்குங்கள் அப்படிங்கிறார். உடனே அவங்க வந்து ஓம் கிரண்யாஷ் நமக அப்படிங்கிறார். கிரண்ய கட்சிப்பு நமக அப்படிங்கிறார். அதற்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிறார். வந்து அவர் எப்படி சொல்றேன்னா அவர் எப்படி சொல்றாரு, இவர்கள்லாம் நமக்கு நண்பர்கள், அசுரர்கள்லாம் நம்முடைய நண்பர்கள், தேவர்கள்லாம் நம்முடைய எதிரிகள். இல்லையே அப்படிலாம் அதுவும் இல்லை. எல்லாருமே வந்து ஆத்மாக்கள், எல்லாரும் நம்மளுடைய நண்பர்களாக தானே பார்க்கணும். நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு பொழுதுமே வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய தந்தை வந்து இரண்யகசிப்பு அன்புடன் வந்து மகனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு பிரகலாதா இவ்வளவு நாளா வந்து நீ வந்து அஹ், குருகுலத்துக்கு போறியே, அங்கிருந்து கற்றுக்கிட்ட வந்து நீ வந்து ஒரு மிகச்சிறந்த இதை பற்றி நீ சொல்ல அப்படிங்க. மிகச்சிறந்ததை பற்றி சொல்லணும்னு அவர் என்ன சொல்றாரு? ஸ்ரீ பிரலாத உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தர்ஷ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற உடனே வந்து அவருக்கு வந்து பயங்கர கோபம். இந்த மாதிரி வந்து உடனே அவங்களுக்கு சந்தா மற்றும் அமர்காவை பற்றி பார்க்கிறாரு. அவங்க அவர்களுக்கு உடல் நடுங்குகின்றது. இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இது வந்து அவன் எங்கிருந்து எடுத்துக்கொண்டான் என்றே தெரியவில்லை அப்படின்னு வந்து இந்த எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து அவர் வந்து பாதகமானவற்றை புறக்கணித்துக் கொண்டு எது வந்து நமக்கு பக்திக்கு உகந்தது அதையே சென்று கொண்டிருந்தார், அதையே செய்து கொண்டிருந்தார். வந்து நமக்கு வந்து சரணாகதி வந்து இடத்துல வந்து அக்ஷயத்தி விஸ்வாசம். எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து கிருஷ்ணன் நம்மை வந்து பாதுகாக்கின்றார், பாதுகாப்பார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை. உறுதியான நம்பிக்கை. ஏன்னா வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய நித்தியமான தந்தை. எல்லா உயிரினங்களையும் அவர் தான் காத்துக்கிறார். நமக்கு வந்து உ- எறும்புகள், எவ்வளோ எறும்புகள் இருக்கு. யாராலும் என்ன முடியுமா அவ்வளோ எறும்புகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து 8 மில்லியன் 8 பில்லியனோ 7 பில்லியனோ வந்து மக்கள் தொகை விடுமா அது மாதிரி யாராவது வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ எறும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவ்வளோ எறும்புகள் இருக்கு. அனைத்துக்கும் வந்து உணவு வழங்குவது யார்? அது மாதிரி காட்டில் வந்து யானைகள், எவ்வளவோ யானைகள், காட்டு யானைகள் இருக்கின்றது. எல்லாத்துக்குமே வந்து வந்து அவங்க வந்து வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அந்த எறும்பு வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ, யானை வந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய பாதுகாப்பு, முழுக்க வந்து ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த பக்தி வினோத் தவிர வந்து ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து எப்படி வந்து அஹ், கோபர்கள் கோபர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணன் தான் நம்மளை பாதுகாப்பார்கள். அந்த ஒரு ஒரு பசுக்கள் பசுக்கள் வந்து அந்த 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 தண்ணி அந்த யமுனை ஆற்றுல வந்து தண்ணி குடிக்க போகுது. அந்த தண்ணி வந்து அந்த கலியன்ங்கிற அந்த ஒரு பாம்பு அதனால வந்து நச்சுத்தன்மையுடன் இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க வந்து கவலைப்படலை. பசுக்கள் வந்து இந்த தண்ணி குடிக்கலாமா குடிக்கலையா, குடிக்கக்கூடாது, இந்த தண்ணியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எந்த வித கவலையும் படலை. பசுக்கள் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு வந்து போய் போய் வந்து தண்ணியை குடிக்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க வந்து வந்து மயக்கி விழுந்தப்போ வந்து யார் வந்து காக்கின்றார்? கிருஷ்ணர் வந்து காக்கின்றார். காக்கின்றார். அவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவர் வந்து பசுக்களை அழைப்பது வந்து அந்த ஒரு புல்லாங்குழலினுடைய கீதத்தின் மூலமாக அழைக்கின்றார். ஆகாசுரன் பக்காசுரன் அந்த மாதிரி எந்த ஒரு வந்து அசுரர்கள். அந்த ஆகாசுரன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆகாயம் வரைக்கும் ஒரு நீண்ட வாயை பிளந்து கொண்டு ஒரு சர்ப்பமாக இருந்தார். அப்போ வந்து கோபர்கள் வந்து யோசிக்கல, இதுக்குள்ள போலாமா வேண்டாமா? ஆ, இது ஒரு சர்ப்பம் மாதிரி இருக்கே, இது முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே, போலாமா வேண்டாமா அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லை. கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணர் நம்மை காப்பார், கிருஷ்ணர் நம்மை காப்பார் என்ற முழு நம்பிக்கை. முழு நம்பிக்கை. இந்திரன் கோவப்பட்ட பிறகு வந்து எங்க போனாங்க? கிருஷ்ணன் தான் சொல்றாங்க, கிருஷ்ணா இந்திரனுடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டான். கிருஷ்ணன் வந்து கோபத்தை நம்மளை வந்து பாதுகாத்தார். பிரஜவாசிகளுக்கு இப்போ வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, இந்த தேவகிக்கும் ய- ய- யசோதாவுக்கும் வந்து ரெண்டு பேருமே போற்றப்படக்கூடியவர்கள். யசோதா ஏன் ஒரு படி மேலே அப்படின்னா வந்து யசோதா தாய் வந்து ஏதாச்சும் ஒரு தேவை, ஒரு பயம் அப்படின்னா வந்து முதல்ல தேடுறது வந்து கிருஷ்ணா அப்படின்னு தான் போவோம். ஆனால் தேவிகை வந்து முதல்ல என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரிடம் வசுதேவரிடம் முதல் சென்று அப்புறம் கிருஷ்ணனிடம் வருகின்றார். அதுதான் வந்து எப்பொழுதுமே வந்து யசோதை தாய் வந்து தேவிகையுடன் ஒருபடி மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ் இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து உத்தரா. உத்தரா வந்து என்ன நடக்குன்னா வந்து அஹ் அபி அஹ் குரு- குருட்சேத்திர போர் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. குருட்சேத்திர போரில் வந்து எல்லாரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா மற்றும் மொத்த உயிர் இருந்தவர்கள் வந்து 8 பேர் தான். 8 பேர் தான். அதாவது அஸ்வத்தாமா வரும். அஸ்வத்தாமன்னா பிரம்மாஸ்திரத்தை வந்து ஏவுகின்றான். பாண்டவர்களுடைய அந்த ஒரு 5 திரௌபதியினுடைய 5 குழந்தைகளையும் அழித்து விட்டான். அதுக்கப்புறம் அவங்களுடைய சன்னதியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை வந்து உத்தாராவனுடைய கர்ப்பத்தில் இருக்கின்றது என்று அந்த கர்ப்பத்தில் இருக்க வந்து அழிப்பதற்காண்டி பிரம்மாஸ்திரம் ஏவி விட்டான்.
அப்போ வந்து உத்தரா என்ன பண்றாங்கன்னா வந்து பாகி பாகி மகா யோகின் தேவ தேவ ஜெகத்பதே நான் அந்நியம் தவ அபயம் புத்தே எத்திர மிருத்யு பரா பரஸ்பரம் அப்படிங்கிறான். பாகி பாகி மகா யோகின் பாகி பாகி காணுங்க, என்னை காக்க வேண்டும் காக்க வேண்டும் மகா யோகி மகா யோகி தேவ தேவ தேவர்களுக்கெல்லாம் தேவர் ஜெகத்பதே இந்த 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 ஜெகத்துக்கே வந்து அஹ், உரிமையாளர். நான் அந்நியம் நான் அந்நியம் உங்களை தவிர வேறு யாரும் உங்களை யாரும் தவிர வேறு யாரும் தவத் அபயம் அபயம் என்னுடைய இந்த அபயம் எனக்கு இந்த அபயம் அளிப்பதற்கு உங்களை தவிர வேறு யாரும் அல்ல. இந்த பயத்திலிருந்து போக்குவதற்கு எனக்கு இந்த அபயம் அளிப்பதற்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க என்னுடைய இந்த மிருத்யு அந்த மிருத்யு இந்த 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 மிருத்யுங்கிறது அந்த இறப்பு அந்த இரட்டிப்பு தன்மை கொண்ட அந்த உலகத்திலிருந்து என்னை காப்பதற்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது சொல்லிட்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கிருஷ்ணா எனக்கு வந்து இந்த பிரம்மஸ்திரத்திலிருந்து காக்க வேண்டும் என்னுடைய குழந்தை அப்படின்னு வேண்டிய ஒரு சில நாட்கள் தான். இப்பதான் குருக்ஷேத்திர வாரம் முடிஞ்சிருக்கு, போர் முடிஞ்சிருக்கு. அபிமன்யு கொல்லப்பட்டான். அபிமன்யு யாரு? உத்ராவனுடைய கணவன். அப்பையும் கிருஷ்ணர் இருந்தாரு. அப்பையும் கிருஷ்ணர் இருந்தாரு. அதாவது உத்ரா வந்து அபிமன்யுவுக்கு வந்து சாகும்போது வந்து கொல்லப்படும் வந்து கிருஷ்ணா நீங்க எங்க போனீங்க? நீங்க வந்து அபிமன்யு வந்து காக்கலையே. அதனால வந்து நான் கிருஷ்ணர்கிட்ட வந்து போக மாட்டேன். அபிமன்யை காக்காத போது அவர் வந்து எப்படி என்னுடைய குழந்தையை காக்க போறார்? அபிமன்யு வந்து வெளியே வந்து போரிட்டு இருக்காரு. அவரே போர் வீரன், மிகப்பெரிய போர் வீரன். அவரே கிருஷ்ணன் காக்கவில்லை. அப்படிங்கும்போது என்னுடைய குழந்தை எப்படி காப்பாரு? அப்படின்னு சொல்லி வந்து உத்தரா வந்து ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. பாகி பாகி மகாயாகம் நான் அந்நியம் தவத் அபயம் உங்களை தவிர நான் அந்நியம் மற்றொரு அந்நியர்கள் வேறு யாருமே இல்லை ஆச்சுனா அதுதான் வந்து அபிமன்யு வந்து உத்தராவிடம் இருந்து முழுக்க முழுக்க வந்து ரக்ஷசி கிருஷ்ணர் மட்டும்தான் ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு திடமான ஒரு விசுவாசம். ஹம், அது வந்து மூன்றாவது. நான்காவது கோப்திரத்வே வர்ணம் தத கிருஷ்ணர் தான் என்னுடைய பராமரிப்பாளராக ஏற்றுக்கொள்வது, பாதுகாவலராக ஏற்றுக்கொள்வது. நான் வந்து என்னுடைய உறவினர்களையோ என்னுடைய குழந்தைகளையோ யாரையும் வந்து பாதுகாப்பது நான் அல்ல, நான் அல்ல, கிருஷ்ணர் தான் பராமரிக்கின்றார் பராமரிக்கின்றார். எதற்காண்டி வந்து இப்போ வந்து எவ்வளவோ ஒரு நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், கஷ்டப்பட்டு பண்ணுறோம், எவ்வளவோ ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நம்மளால முடிகின்றதா? சில சமயம் நம்மளால ஒன்றுமே முடியல. நம்ம சுற்றி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் நம்மளால வந்து கொஞ்சம் கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதுதான் வந்து நம்மளுடைய நிலைமை. ஸோ கிருஷ்ணர் தான் வந்து நம்மை வந்து முழுமையாக பாதுகாப்பார். ஹம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து ஆம், குந்தி தேவி குந்தி தேவி வந்து பார்த்தா வந்து எப்போ பாண்டவர்களுக்கு வந்து பிறந்ததிலிருந்தே கஷ்டங்கள், பிறந்ததிலிருந்தே கஷ்டங்கள். என்னென்ன கஷ்டங்கள்? அந்த குழந்தைகள் பிறந்தது வந்து காட்டில் பிறந்தது, காட்டில் பிறந்தது. அப்போ அவங்க காட்டில் தான் வனவாசலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாண்டு இறக்கின்றான், பாண்டு இறக்கின்றான், பாண்டு இறந்து விட்டான் என்று சொல்லி சரி திருதராஷ்டிரனிடம் திரும்ப வருகின்றார்கள். வந்ததிலிருந்தே வந்து கௌரவர்களுக்கு பாண்டவர்களை கண்டாலே பொறாமை. முதல் நாளாக இருந்து வந்து என்ன பண்றாருன்னா வந்து துரியோதனன் மற்றும் திருதராஷ்டிரர்கள் எப்படி பாண்டவர்களை அழிப்பது அழிப்பது தெரிகின்றது, குந்தி தேவிக்கு தெரிகின்றது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ம், விஷம் வைத்து கொல்ல பீமையினை முயற்சி செய்கின்றார்கள். அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து அந்த ஒரு மெழுகு அரண்மனைக்கு சென்று கொண்டு கொண்டு சென்று அங்கு அழிக்க முயற்சி செய்கின்றார்கள். அப்படி வந்து ம், அதுக்கப்புறம் வந்து வனவாசம், வனவாசத்தில் வந்து சென்று 14 வருடங்கள் 12 வருடங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வந்து கடைசி வருடம் வந்து அவங்க வந்து மறைந்திருக்க வேண்டும், தலைமறைவாக இருக்க வேண்டும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அஹ், சகலன் மற்றும் நகாதேவன் வந்து குதிரைகளை பார்த்துக் கொள்கின்றார்கள். பீமன் வந்து சமையலறையில் வேலை செய்கின்றான். எல்லாமே சூத்திரர்களுடைய வேலைகள், சூத்திரர்களுடைய வேலைகள், சூத்திரர்களுடைய வேலைகள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்பொழுது வந்து என்ன சொல்றாங்கன்னா குந்தி தேவி வந்து அஹ், கிருஷ்ணா நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு முறையும் எங்களை வந்து காத்தீர்கள் அப்படிங்க. நீங்கள் தான் எங்களை ஒவ்வொரு முறையும் காத்தீர்கள்.
மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை நான் நினைத்துக் கொள்ள இருக்க வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய பராமரிப்பாளர் மற்றும் பாதுகாவலர். ஏன்னா இப்போ நமக்கு உண்மையில நமக்கு சந்தேகம் வரும். நமக்கு வெளியே இருந்து பார்க்குறோம். வெளியே இருந்து பார்க்கும்போது பாண்டவர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இந்திரபிரஸ்தம் கிடைச்சது, உடனே சுதாரில் இழந்துட்டான். ஆனால் துரியோதனன் பார்த்தா முதல் பிறந்த நாள் முதல்ல சொகுசு அரண்மனை வாழ்வு. ஒரு நாள் கூட கஷ்டம் இல்லை. கையை தட்டினா சேவகத்துக்கு வரக்கூடிய உதவியாளர்கள், எண்ணற்ற உதவியாளர்கள் எல்லாமே துரியோதனன் இருக்கு. நம்ம பார்க்குறோம், யார் கிருஷ்ணன் பாதுகாக்கிறார்? துரியோதனனை பராமரிக்கிறாரா, இல்லாட்டி பராமரிக்கிறாரா, இல்லாட்டி பாண்டவர்களை பராமரிக்கிறார்களா? அந்த ஒரு பக்திங்கிற ஒரு ஒரு அங்கம், அந்த ஒரு அங்கம் இல்லாட்டி நமக்கு என்ன தோணுன்னா எளிமையாக நமக்கு தோணும். துரியோதனன் தான் கஷ்டப்படாமல் இருக்கான். அனுபவிச்சு ராஜபோக இன்பம், ராஜபோக சுகம் இருக்கு. ஆனால் துரியோதனன் ஒரு பொழுதுமே மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியாக இல்லை. எப்பொழுதுமே ஒரு கவலை. எப்படி பொறாமை, பாண்டவர்களை எப்படி அழிப்பது, பாண்டவர்களை எப்படி அழிப்பது, பாண்டவர்களை எப்படி அழிப்பது. ஆனால் பாண்டவர்கள் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க இன்பமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பொழுதுமே அவர்கள் துன்பத்தில் இல்லை. துன்பத்தில் இல்லை. ஏன்? கோப்திரத்துவே வர்ணம் ததா. கிருஷ்ணன் தான் என்னுடைய பராமரிப்பாளர், அவர்தான் என்னுடைய பாதுகாவலர் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அடுத்த அங்கம் ஆத்ம நிக்ஷேப. முழுமையான சரணாகதி. முழுமையான சரணாகதி. சரணாகதி கிருஷ்ணரை நான் எப்பொழுதுமே தனிப்பட்டவன் அல்ல, தனிப்பட்டவன் அல்ல. என்னுடைய இன்பத்தை நான் ஒருபொழுதும் தனிமையாக நிராகரித்து நிறைவேற்ற முடியாது. கிருஷ்ணர் என்று நான் அல்ல. நான் கிருஷ்ணரிடம் சரணடைவது தான் எனக்கு சரியானது. பலி மகாராஜ் பலி மகாராஜ் என்ன செய்கிறாரு? அசுரர்கள் தேவர்களுக்கு மாறி மாறி போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது அசுரர்களுடைய கரம் ஓங்கி பலி 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 சக்கரவர்த்தியாக ஆகின்றார். பலி சக்கரவர்த்தியாக ஆகின்றார். அப்போ வாமனமூர்த்தி வருகின்றார். வாமனதேவ் வந்த உடனே என்ன பண்ணுறாரு? வாமனதேவ் அவருடைய குரு என்ன சொல்கிறாரு? கொடுக்காத கொடுக்காத அப்படிங்கிற வந்திருக்கிறது விஷ்ணு. அவர் 3 அடி மண் கேட்குறாரு. அப்போ அவருடைய சுக்கராச்சாரியர், அவருடைய குரு என்ன சொல்கிறார்? கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, வந்திருப்பது விஷ்ணுவை இருந்தாலும் என்னிடம் கேட்டு வந்திருக்கின்றார். நான் விஷ்ணுவிடம் முழுமையாக சரணடைந்தவன், கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகின்றேன் அப்படிங்கிறது தன்னுடைய குருவினுடைய அறிவுரையை மற்றும் நிராகரித்து ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வாமனதேவர் 2 அடியில் 2 அடியில் நான் முதல் அடியிலிருந்து கீழோகத்தை அனைத்தையும் அளந்து விட்டார். 2வது அடியில் மேலோகம் அனைத்தையும் 14 உலோகத்தையும் அளந்து விட்டார். பலி இப்போ நான் 3வது அடியை எங்கு வைப்பது அப்படின்னு கேட்குறேன். எனக்கு பலி மகாராஜ் என்ன சொல்கிறாரு? என்னுடைய தலையில் வைங்கள். நான் உங்களிடம் முழுமையாக சரணடைந்தவன், என்னுடைய தலையில் வைங்கள் அப்படிங்கிறார். உங்களுடைய கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை, நான் உங்களிடம் முழுமையாக சரணடைந்தவன். சரணடைந்தவன் முழு சரணாகதி என்று அடைகின்றார். அடைந்தவுடன் அப்போ அதுக்கப்புறம் வாமனதேவ் என்ன சொல்றாரு? உன்னை நமக்கு முழு சரணாகதி தான், என்னையே எடுத்துக்கோங்கன்னு தான் பலி சரணடைஞ்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறாரு? பலி மகாராஜ் வாமனதேவ் அவரை கைது செய்கின்றார். கைது செய்து அவரை அந்த ஒரு கீழோகம், கீழோகம் என்ன லோகம்? பாதாள லோகம். பாதாள லோகத்துக்கு அவரை அங்கு அவரை மன்னனாக்கி சொல்கிறார். ஆனால் மறுபடியும் சிறையில் அடைக்கின்றார். சிறையில் அடைக்கின்றார். சிறையில் அடைக்கும்போது அப்போ நமக்குள்ள என்னது, மலை மகாராஜ் அவரே சரணடைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் சரணடைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சிறையில் போடுறாரு, அவரை கட்டுறாரு அப்படின்னா நமக்கு கோவம் வரலாம். அப்போ அப்படியும் இல்லாமல் அவர் பலி அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. நான் எப்பொழுதுமே கிருஷ்ணரை சார்ந்து தான் இருக்கின்றேன். அந்த நினைக்கிறேன். பாதாளத்துக்கு அவரை மன்னனாக நியமித்து அதற்கு வாயில் காப்பாளனாக யார் இருந்தார்? வாமனதேவே வாயில் காவலனாக இருந்தார். வாயில் காவலனாக இருந்தார். அவருடைய பக்தனுடைய பெருமையை காண்பிக்கின்றார். அதுதான் என்னுடைய பக்தனுடைய பெருமை. எவ்வாறு சரணாகதி, முழுமையாக சரணாகதி என்னிடம் அடைந்திருக்கின்றான். நான் அவனை கைது செய்தாலும் சரி, நான் அவனை கட்டி போட்டாலும் சரி, அவன் சிறிதும் அவனுடைய சரணாகதியிலிருந்து பிறழுவதில்லை. பிறழுவதில்லை. 6வது சரணாகதி, 6வது கார்பண்யே, ஆதரவற்ற
இயலாமை நிலை. இயலாமை நிலை. ம். திரௌபதி. கஜேந்திரன். அந்த திரௌபதியினுடைய துயிலொருக்கும் சமரம். எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து திரௌபதி வந்து இந்த இந்த மாதிரி சரணாகதியெல்லாம் வந்து நம்ம வந்து எது வந்து மேலோங்கி இருக்கின்றதோ அதை பற்றி நம்ம உதாரணம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து அந்த ஆறு அங்கங்களுமே வந்து இருந்தது. பட் இந்த ஆறு அங்கலத்தில் வந்து யார் வந்து இதை வந்து மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். அதனால வந்து இப்ப திரௌபதிக்கு வந்து வேற ஒரு அஞ்சு அங்கங்கள் இல்லை, இல்லாட்டி வந்து பலி மகாராஜுக்கு வந்து வேற ஆறு அஞ்சு அங்கங்கள் இல்லை, அஞ்சு அங்கங்கள் இல்லை நினைக்கக்கூடாது. எல்லா அங்கங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கு தான் செய்தது. பட் எது வந்து மேலோங்கி இருந்தது அதை பற்றி நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். கஜேந்திரன். கஜேந்திரன் வந்து என்ன, ஒரு யானை. அந்த கஜேந்திரனுக்கு வந்து சுத்தி வந்து அந்த திரிக்கூட்ட மலையில வந்து நடந்துகிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் புடைசூழ கஜங்களுடைய அந்த யானையினுடைய அரசன் கஜேந்திரன் இங்க வந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ஒரு குளத்தில் வந்து தாம் வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் மேலும் பிச்சை எடுத்துக்கொண்டு தும்பிக்கையின் மூலம் பேரின்பம் பேரின்பத்தில் இருக்கார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு யானை. யானை வந்து அதனுடைய காலை கவ்விக்கொள்கின்றது. காவை கொண்டிருக்கிறது. அப்போ வந்து அவர் முதல்ல என்ன நினைக்கின்றார்னா வந்து தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பலம், கஜேந்திரனுடைய பலம் வந்து யானையிலே வந்து ஒரு 10,000 யானைக்கு மேல் உள்ள பலம். ஒரு சாதாரண யானைக்கு என்ன இருக்கோ அது மேல வந்து அவ்வளோ ஒரு மடங்கு பலம், பன்மடங்கு பலம். தன்னுடைய பலத்தின் மீது இது என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஹ், முதலை அப்படின்ட்டு காதல் உதறி தள்ளிவிடலாம் என்று நினைத்தார் முதல்ல. முடியவில்லை. தன்னுடைய பலத்தால் தன்னை காக்க முடியவில்லை. அடுத்து வந்து என்ன, தன்னுடைய உறவினர்கள் தன்னை காப்பார்கள். என் தன்னை தன்னை சுற்றி எவ்வளவு தன்னுடைய மனைவி இருக்கின்றார், தன்னுடைய மனைவி என்னை காப்பாள். ஒருவராலும் வந்து அவரை வந்து அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இயலாமை. அந்த ஒரு இயலாமையினுடைய தன்மையின்படி என்ன பண்றான்னா வந்து அப்போ வந்து யாரிடம் வேண்டுகின்றார்? கிருஷ்ணரிடம் வேண்டுகின்றார். விஷ்ணுவிடம் வேண்டுகின்றார். அப்போ வந்து அவர் வந்து விஷ்ணுவே என்று வந்து அவர் வந்து ஆம், அந்த வேண்டவில்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்கும்போது வந்து டு ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து அடிச்சு கொடுப்போம் முதல்ல. யாருக்குனாலும் சரி அப்படின்னு சொல்லி. அப்படிதான் அவர் வந்து கேட்டார். யார் வந்து இந்த உலகத்தில் அனைத்து படைப்புக்கும் காரணமாக இருந்தாரோ, யார் வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவரோ, யார் வந்து முழுமுதற் கடவுளோ, அவர்களிடம் நான் வந்து வேண்டுகின்றேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர வந்து விஷ்ணு வர வேண்டும் என்று சொல்லலை. உடனே வந்து யார் வந்தார்? விஷ்ணு தோன்றினார். விஷ்ணு தோன்றினார். அந்த மாதிரி அவர் வந்து கேட்டவுடன் விஷ்ணு வந்து எவ்வளவு வேகமாக வந்தார்னா, ஆம், த- 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 கஜம் அப்படிங்கும்போது வந்து அப்படிதான் சொன்னாராம். வேகமாக கிளம்புனாராம் கிருஷ்ணன் வந்து ஆம், கருடன்ட்ட வந்து போலாம் போலாம் அப்படின்னாராம். கருடன் வந்து எங்கே போனோம்னா போலாம் போலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டே இந்த வண்டி எடு அப்படிம்போம்ல நம்ம அது மாதிரி வந்து வண்டி எடு அப்படின்னாராம். அந்த மாதிரி வந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னாரு. பாதணிகள் கூட அணிந்து கொள்ளாமல் எப்பயுமே வந்து எல்லாரும் வந்து அவருக்கு வந்து அஹ், விசிறி விட்டு அந்த மாதிரி தான் அனுப்பி வைப்பாங்க. எதுக்குமே அவர் வந்து இது பண்ணலை. வேமா வந்து அவர் வந்து கருடன் வந்து வரலன்னு கருணத்துக்கு வந்து விஷ்ணு வர ஆரம்பிச்சிட்டாரா. அப்போ வந்து எங்கே போறீங்க அப்படின்னா அப்படின்னாரா ஜம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து வந்துட்டார். கஜம்னு சொல்ல வந்தார். யானை அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்ல வந்தபோது கான்னு சொல்லும்போது வந்து அடுத்து ஜம் அப்படின்னு சொல்லக்கலாம் வந்துட்டார். அவ்வளோ வேகமாக வந்து விஷ்ணு வந்து கஜேந்திரனை பாதுகாப்பதற்காண்டி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்கின்றார். So, அந்த மாதிரி தான் வந்து முழுமையான ஒரு ஆதரவற்ற நிலை இருக்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து காக்கின்றார். உம் அவர் வந்து தி- ஆஹ் தி- திரௌபதியோட நிலைமையே அதுதான். திரௌபதியோட நிலைமை வந்து அங்கே வந்து யார் இருக்கா? திரௌபதியினுடைய கணவர்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு வந்து இந்த கௌரவங்களை அளிப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. துச்சாசனை அளிப்பது. பீமன் பீமன் நினைத்திருந்தால் துஷாசனை அன்றே அழைத்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன நினைக்கின்றாங்க? காக்க வருவதில்லை. ஏன் வரல அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா வந்து தர்மம். இந்த மாதிரி தர்மத்தை தான் வந்து கிருஷ்ணன் வந்து துறக்க வேண்டும் என்றிருக்கிறார். தர்மத்திற்கு நான் அடிபட்டிருக்கின்றேன். என்ன தர்மம்? நான் அடிமையாக இருக்கின்றேன். நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். நான் இப்போ வந்து கௌரவர்களுக்கு அடிமை. அதனால் வந்து நான் வந்து அந்த ஒரு தர்மத்திற்கு நான் வந்து அடிபட்டிருக்கின்றேன். இந்த தர்மத்தை தான் கிருஷ்ணர் துறக்க வேண்டும் என்கிறார். நான் வந்து தர்ம பரித்திச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தர்மத்தை வந்து துறக்க வேண்டும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உடனே அடுத்து வந்து ஆஹ், காக்க வேண்டியவர் திருதராஷ்டிரர் மன்னர். ஆனால் அவர் வந்து எதில் இருக்காருன்னா வந்து என்னுடைய மக்கள், என்னுடைய மகன்கள், என்னுடைய மகன்கள் இன்பத்தை காண்பது என்னுடைய கடமை. அது வந்து ஒரு தர்மம், கண்மூடித்தனமான தர்மம் அவர்களுடைய. அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பாதுகாக்க முடியும். இருந்தாலும் அவரால் பாதுகாக்கவில்லை.
பாண்டவர்களால் பாதுகாக்க முடியும், காக்கவில்லை. திருதராஷ்டிரால் காக்க முடியும், காக்கவில்லை. ஆனால் வந்து அடுத்து வந்து பீஷ்மர். பீஷ்மர் வந்து அனைவரையும் விட வந்து சக்தி வாய்ந்தவராங்க. அவர் என்ன தர்மத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்? இந்த 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 ஆம், இந்த அரசன் இந்த அரசன் இந்த அரசவையில் வந்து யார் மன்னனாக இந்த அரசாங்கத்தில் வீற்றிருக்கின்றாரோ அவர் சொல்படி நான் சேவை செய்வதுதான் என்னுடைய கடமை. என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து திருதராஷ்டிரனுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய கடமை என்று நான் என்னுடைய சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். அதைத்தான் நான் பின்பற்றப் போகின்றேன். அவரும் ஒரு தர்மம், ஒரு தர்மத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அஹ் அடுத்து வந்து அந்த துரோணருக்கு வந்து சக்தி இருக்கின்றது. அவர் வந்து என்ன சொல்றார் வந்து, நான் வந்து அரசவைக்கு உள்ள உட்பை தின்று வாழ்ந்தவன். இந்த அரசவைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன். ஒரு தர்மம், ஒரு தர்மத்தை வந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு சாமானிய தர்மத்தையும் பின்பற்றாத ஒரே ஒருத்தர் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர். அப்பொழுதுதான் வந்து திரௌபதி இரண்டு கரங்களையும் உயிரை எழுப்பிக் கொண்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா, நீங்கள் தான் என்னை காக்க வேண்டாம், கோவிந்தா அப்படின்றவுடன் கிருஷ்ணர் வந்து தன்னை வந்து காக்க வருகின்றார், காக்கின்றார். ம். கிருஷ்ணன் காக்கின்றார். கிருஷ்ணன் வந்து அப்பொழுது வந்து எந்த ஒரு தர்மத்தையும் பார்க்கவில்லை. குருக்ஷேத்திர போர். குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா வந்து, நான் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்கப் போவதில்லை, எடுக்கப் போவதில்லை. ஆனால் அந்த பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு ஒரு போர். பீஷ்மர் வந்து சுழன்று சுழன்று போரிடுகின்றார். யாராலும் அவரை நிறுத்த முடியவில்லை. உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை அர்ஜுனால் வந்து பீஷ்மரை அணுகக்கூட முடியவில்லை. கிருஷ்ணா என்னது, பீஷ்மர் இவ்வாறு போரிட்டு நான் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அப்படின்பது வந்து அர்ஜுனுடைய தேர் சக்கரம் எல்லாமே வந்து நிறுத்தப்படுகிறது. உடனே கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றான் வந்து, தேரை கையில் ஏற்றிக்கொண்டு பீஷ்மரை அழிக்க ஓடுகின்றார், ஓடுகின்றார். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று வந்து சத்தியம் செய்த கிருஷ்ணர் அந்த மாதிரி சாமானிய தர்மங்கள் அனைத்தும் வந்து என்னுடைய பக்தரை காக்கப் போகின்றேன், என்னுடைய பக்தரை காக்கப் போகின்றேன் அப்படிங்கும்போது வந்து அனைத்தும் துச்சம், துச்சம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு பீஷ்மரை அழிக்க விரைந்து செல்கின்றார். யோகக்ஷேமம் மகாமயகம், யோகக்ஷேமம் மகாமயகம், என்னுடைய பக்தனை என்னுடைய இருப்பதை காற்று இல்லாதவற்றையும் கொடுக்கின்றேன், அந்த அறிவை நானே கொடுக்கின்றேன், நானே கொடுக்கின்றேன் என்று வந்து கிருஷ்ணன் வந்து செய்கின்றார், செய்கிறார். ஸோ இதுதான் வந்து அந்த கிருஷ்ணர் தான் வந்து முழுமையான ஒரு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து, எனக்கு வேற ஒரு இயலாமை, எந்த ஒரு என்னுடைய இயலாமையை வந்து நான் உணர வேண்டும். எவ்வாறு வந்து கஜேந்திரன் உணர்ந்தானோ, எவ்வாறு வந்து ஆஹ், அந்த திரௌபதி உணர்ந்தானோ, அந்த மாதிரி வந்து உணர வேண்டும், உணர வேண்டும். இதுதான் வந்து வந்து சரணாகதியினுடைய 6 விஷயங்கள், 6 அங்கங்கள், 6 அங்கங்கள். அந்த இந்த சரணாகதியினுடைய 6 அங்கங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து யார் வந்து மேலோங்கி இருந்தார்கள் சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக இந்த பூரண சரணாகதி யார் வந்து இந்த 6ஐயுமே வந்து பூரணமாக காட்டினார், காட்டினார் அப்படிங்கிற உதாரணம் வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து அறிவிலே வந்து மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவு இது. மிக ரகசியமான அறிவு வந்து ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? தெய்வீயே சகுணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் திரணத்திதே. அர்ஜுனா, இந்த மாயா சக்தி என்னுடைய சக்தி, இதை உன்னால் ம், எளிதாக வெல்ல முடியாது. என்னிடம் சரணடைந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்று அவரிடம் சரணாகதி அடைவதை பற்றி சொல்கின்றார். அர்ஜுனா, உனக்கு ரகசியமான அறிவை பற்றி சொல்லிவிட்டேன், மிக ரகசியமான அறிவை சொல்லிவிட்டேன். இப்பொழுது உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய நன்மைக்காக நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிறனாலையும் சரி, உன்னுடைய நன்மைக்காக மிக மிக ரகசியமான அறிவை வந்து நான் உன்னிடம் சொல்லப் போகின்றேன். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி சத்யம் தே பிரதிஜான பிரதிஜானே பிரியோ சிமே. அர்ஜுனா, 3 விஷயங்கள், 4 விஷயங்கள். எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து மன்மனா பவ மத் பக்தோ, என்னுடைய பக்தனாக வழிபடு. மத்யாஜி என்னை வழிபடு. மாம் நமஸ்குரு, எனக்கு வணக்கங்களை சமர்ப்பணி. உன்னுடைய ஆத்மா சம்பந்தப்பட்டாலும் சரி, சூக்ஷ்ம சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரம் மூன்றையுமே வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு நீ சமர்ப்பித்தால் என்னை வந்து அடைவாய் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை அர்ஜுனா. அர்ஜுனா, இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். கிருஷ்ணன் வந்து
இது சத்தியம். ஏன்னா வந்து இது வந்து சரணடைந்தவருடைய சத்தியம். அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து கிருஷ்ணன் வந்து பராமரிக்கின்றான்னு சொல்லி நம்ம வந்து பீஷ்மர் இந்த அர்ஜுனனுடைய சத்தியத்தை கிருஷ்ணன் மீறுகின்றார். எதற்காண்டி மீறுகின்றார்? பக்தனை காப்பதற்காண்டி. பக்தனை காப்பதற்காண்டி. அந்த ஒரு சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சர்வதன்மானி பரித்தேஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ அகம் துவம் பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷக. எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு கிருஷ்ணன். பயப்படாதே அர்ஜுனா, நீ உனக்கு பாவம் இருக்கின்றது என்று பயப்படாதே. எந்தவித பாவங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் அப்படின்னாரு. தர்மம் என்றால் என்ன என்று பார்த்தோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், அபரா தர்மம், பரவ தர்மம். உடல் சம்பந்தப்பட்ட தர்மத்தை துறக்க வேண்டும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? மாம் ஏக்கம் சரணம். கிருஷ்ணரை சரணடைவதன் மூலமாக ஏற்றுக்கொள்வது. ம், அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து எந்த ஒரு ம், வேறு யாருக்கும் நம்ம வந்து கடன்பட்டவர்கள் அல்ல. வேறு யாருக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல. அப்புறம் வந்து ம், நான் வந்து இந்த மாதிரி பாவப்பட்டிருக்கின்றன என்று பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்மிடம் இருப்பவற்றை காத்தும் நம்மளுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் யார் செய்கின்றார்? கிருஷ்ணரை நம்மை காக்கின்றார். யோகக்ஷேமம் வாமேகம். நம்முடைய உபாயம் கிருஷ்ணர் தான். அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து கவலைப்படுவதே இல்லை. எனக்கு வந்து பாவங்கள் இருக்கின்றது என்று கவலைப்படுவதில்லை. ம். அந்த மாதிரி வந்து எனக்கு அன்புடன் இடையராது ஈடுபட்டுள்ளாலும் எனக்கு தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன் அர்ஜுனா, நானே வழங்குகின்றேன் என்று வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து சரணாகதியினுடைய 6 அங்கங்கள். என்னென்ன 6 அங்கங்கள்? அனுகூல்ய சங்கல்ப, பிரதிகூல்ய வர்ஜனம், ரக்ஷஸ் ரக்ஷஸ்யத்தீதி, விஸ்வாசோ கோபத்ருத்வே, வர்ணம் தத, ஆத்மநிக்ஷேவ, கார்பண்யே, ஷடவிதா சரணாகதி. பரத்ம புராணத்தில் சொல்லப்பட்டது. ஹம், பக்திக்கு உகந்தவற்றை ஏற்றுக்கொள்வது, கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு இணங்க மட்டுமே நடந்து கொள்வது, பக்திக்கு பாதகமானவற்றை புறக்கணிப்பது, கிருஷ்ணரின் விருப்பத்திற்கு எதிராம் எதிராக ஆசைப்படாமல் இருப்பது, கிருஷ்ணரே நம்மை காப்பார் என்று உறுதியான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையில் இருப்பது, கிருஷ்ணர் தான் நம்முடைய பராமரிப்பாளர் மற்றும் பாதுகாவலர் என்று ஏற்றுக்கொள்வது முழுமையான சரணாகதி. நான் வந்து கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கின்றேன். ஆனால் அவரிடமிருந்து நான் முழு சரணாகதி அடைய வேண்டும், அடைய வேண்டும். கடைசி வந்து ஆதரவற்ற நிலை. நம்மளுடைய ஆதரவற்ற நிலையை ஏற்றுக்கொள்வது. நான் வந்து என்னுடைய ஆதரவற்ற இயலாமை உணர்வுடன் பணிவுடன் கிருஷ்ணனிடம் சரணடைவது, சரணடைவது. கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் நம்மை காப்பது கிடையாது. இதுதான் வந்து சரணாகதி. இன்னைக்கு இத்துடன் முகத்துக்கலாம். அடுத்த வாரம் வந்து முழு சரணாகதி. இந்த 6மே வந்து யார் வந்து நமக்கு காண்பித்தார் என்றதை வந்து பார்த்து கொண்டு அடுத்து மீண்டும் வந்து அடுத்த பகுதிக்கு நம்ம வந்து தொடருவோம். இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.